வச்சிருக்கான் 500 1000 1500 2000. ஏய் எங்கடி போறா? விடு சிவா, எனக்கு வேலை இருக்கு. ஏய் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐஷு ஐஷு இருடா வரேன். ஐஷு ஏன்டா கத்துற? டேய் என்னது இது? பர்ஸ். பர்ஸ்னு எனக்கு தெரியும். உள்ள இருந்த 2000 ரூபாய்ங்க. அதுவா? கிராசரிஸ் ஆர்டர் பண்ண சிவா. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தனா? என்கிட்ட காசு இல்ல, அதனால தான் உன் கேஷ் எடுத்து கொடுத்த. கிராசரிஸா? போன வாரம் தான் அதுக்கு 5000 கொடுத்தேன். அது செலவாயிருச்சு. ஏய் ஒரு வாரத்துல 5000மா? சிவா முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்போ விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு. நீ கொடுக்கற காசு 15 நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது. ஏய் நீயும் தானே சம்பாதிக்கிற, உன் சேலரி என்னாச்சு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஏன் சேலரியில தானே கார் லோன், ஹவுஸ் லோன், இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிட்டு இருக்கோம். அது ஓகேடி, எப்படி பார்த்தாலும் போன மாதம் ஒரு 5000, இப்போ ஒரு 2000. கிராசரிஸ்க்கு 7000 ஜாஸ்திமா. அது நம்ம 2 பேருக்கு இட்ஸ் டூ மச் யூனோ. சிவா, 1 கிலோ அரிசி என்ன விலை விக்குதுன்னு உனக்கு தெரியுமா? வாரம் வாரம் ஆனா உனக்கு பிரியாணி வேணும், அதுவும் மட்டன் பிரியாணி. மட்டன் என்ன விலை விக்குதுன்னா அது உனக்கு தெரியுமா? பிரியாணி கூட உனக்கு மீன் வேற வேணும், அதுவும் சாதாரண மீன்லாம் கிடையாது, வஞ்சர மீன். வஞ்சர மீனாவது என்ன விலையில விக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. இது பத்தாததுக்கு ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தா வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி வேற சாப்பிடுறோம். எங்க அப்பா மாசம் 3000 ரூபா கொடுப்பாரு. அதை வச்சு தான் எங்க அம்மா மாசம் ஃபுல்லா ஓட்டுவாங்க. அது போக நாங்க ஏதாவது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, உனக்கு பணத்தோட அருமை தெரியல, அதுதான். வளராத சிவா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. 1 கிலோ வெங்காயம் 2 மாசம் முன்னாடி எவ்வளவு தெரியுமா? 200 ரூபா. உனக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் இப்போ கூட 5000 6000 குடும்பம் நடத்துறவங்க இருக்காங்க. நீ கிராசரிஸ்க்கு 6-7,000 செலவு பண்ற. தாங்காதடி. ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இனிமே வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் நீயே வாங்கி போடு, ஆளை விடு. ஓ, அப்போ உன்னால சிக்கனமா இருக்க முடியாது. அப்ப நான் ஆடம்பரமா செலவு பண்றேன்னு சொல்றியா? அப்படி சொல்லல, பட்ஜெட்குள்ள குடும்பத்தை நடத்தணும்னு சொல்றேன். அது தப்பா? பட்ஜெட்குள்ள குடும்பம் நடத்துறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. முதல்ல பதிலுக்கு பதில் பேசுறது நீ பாட்டு, சரியா? அப்படிதான் பேசுவேன். இனிமே கிராசரிஸ் எல்லாம் நீயே வாங்கிக்கோ. ப்ராப்ளம் சால்வ். டாட். ஹே, எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், என்ன இப்படி பேசுற? நானும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வேலை எல்லாம் பாக்குறேன்ல, நீயும் பாரு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தா நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட. ஏய், என்னால் முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? பண்ணி காட்டுறேன்டி. இதுக்கே 1500 ரூபாயா? 150. ரூபாயா? $750. எங்கப்பா. சிவா, என்ன மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு சண்டே சிவா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? மட்டன் எடுத்துட்டு வாடா, பிரியாணி பண்ணி தரேன். அதுவா, டயட்ல இருக்கேன், இப்போ வேண்டான்னு பார்க்குறேன். உடம்ப பார்த்துக்கணும்ல. டயட்டா சிவா? எஸ் எஸ், அஃப்கோர்ஸ். சரி, பிரியாணி வேணாம், மீனாச்சு வாங்கிட்டு வா, நான் ஃப்ரை பண்ணி தரேன். இன்னைக்கு மீன் எல்லாம் வேண்டான்னு பார்க்குறேன். ஏன் சிவா?
என்ன சொன்னா கிளம்புது? அலர்ஜி. அலர்ஜி. சரி, உன்னை காப்பாற்றுறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே கடவுளே. சாப்பிடு. ஹை, மட்டன் பிரியாணி. ஃபிஷ் வறுவல். இதெல்லாம் எப்படி பண்ண? சாப்பிடு சிவா. வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டா உங்க டயட் பிளான்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடாது. சாரி ஐஷு. எதுக்கு சிவா? இல்ல, இவ்வளோ நாளா உனக்கு கொடுத்ததை வச்சு எவ்வளோ அழகா வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு இப்பதான் புரியுது. நானா போய் வாங்கும் போதுதான் தெரியுது ஒவ்வொன்றும் என்ன விலை விற்கிதுன்னு. மாசம் ஆரம்பிச்சு 15 நாள் ஆகல, அதுக்குள்ள மொத்த சம்பளமா விட்டுறி. அதுக்கு தான் சாரி. இப்பயாச்சும் புரிஞ்சுச்சே. சரி சாப்பிடு. ஆமாமா, பிரியாணி ஆறிடு இல்ல. வி 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 ஏண்டி உன்ன பிடிக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது. ஓர பார்வையா, மயக்கு வார்த்தையா, வேறையா தெரியல. தீண்டாம தீ மூட்டும் சிரிப்புல, வேண்டாம் என்ன வாட்டாத அழகுல, கேட்காம கேட்டாயே மனச பார்வையோ பார்வையோ வரச. ஹாய் கால்கட்டு வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. மென்மேலும் இதுக்கடுத்து வர வீடியோஸையும் பார்த்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கு மேலேயும் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிளாக் பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது. ஓர பார்வையா, மயக்கு வார்த்தையா, வேறையா தெரியல. சூப்பர் ஃபிகர்ல தரமான பீஸ். மனசு மன்றாடுது, எதுக்கு திண்டாடுது, அதுக்கு என்னன்னு தெரியல.